இந்த அன்பின் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் கனத்துக்குரிய எல்லா ஊழியர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இந்த இடத்தில் நான் நிற்பது என்பது தேவனுடைய சித்தமே அன்றி வேறு அல்ல. நான் ஸ்ரீலங்காவிலே பிறந்தவன். என்னுடைய பாட்டனார் இந்தியாவில் ராஜபாளையம் என்ற இடத்தில் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் நான் ராஜபாளையம் சென்றதில்லை. ஏன்னா அங்கே நாய் ஃபேமஸ்ன்னு சொன்னதுனால கடிச்சிருமோன்னு பயம். 83ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட யுத்தத்தின் நிமித்தமாக, அப்பொழுது எனக்கு 23 வயது, அந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து நாடற்றவனாய், வீடற்றவனாய், கதியற்றவனாய் சென்றபடியினாலே அகதி என்ற ஒரு பெயரோடு சுவிட்சர்லாண்டில் கால் வைத்தேன். அகதிகள் விண்ணப்பம் கோர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் நான் என்னுடைய குடும்ப பின்னணி கத்தோலிக்க குடும்பம். அதற்கு பின்பு நான் சத்தியத்தை தேடிய பொழுது யெகோவாவின் சாட்சிகளோடு இணைந்து கொண்டேன். எனக்கு யாருமே சத்தியத்தை சொல்லவில்லை. ஆகவே அங்கும் போயிருந்த வேளையிலே ஒரு யெகோவாவின் சாட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது. இப்படியாக அந்த மக்கள் கூடி வந்த பொழுது 5000 பேர் கூடி வந்த ஒரு இடத்துல நானும் போய் அமர்ந்திருந்தேன். அந்த மதிய இடைவேளையிலே ஒரு சகோதரன் என்னை நேரம் நோக்கி வந்து, நீங்கள் தமிழா என்று கேட்டார். ஆம், நான் தமிழ்தான் என்று சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் தவறான இடத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்னை வெளியே அழைத்து கொண்டு போய் அவர் போன சபைக்கு கூட்டி கொண்டு போய் விடிய 2 மணி வரைக்கும் எனக்குள் எழுந்த கேள்விகளை எல்லாம் நான் அந்த போதகரிடத்தில் கேட்டு நல்ல பதில்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக உங்கள் மத்தியில் நிற்கிறேன். 5000 பேர் இருந்த யெகோவாவின் சாட்சிகளின் மாநாட்டில் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். அந்த அழைப்பும் அந்த தேவனுடைய அன்பும் தான் என்னை இங்கே நிற்க வைத்திருக்கிறது. அல்லேலூயா. யுத்தத்தில் தப்புனேன். கிட்டத்தட்ட 3-4 தடவைகள் ஃப்ளைட்டில் தப்பி இருக்கேன். பலவிதமான உயிர் ஆபத்துக்களில் நான் தப்பி இருக்கிறேன். கடந்த வருடத்துக்கு முதல்ல 21 செப்டம்பரில் திடீரென்று என்னை செக் பண்ணிவிட்டு உடனடியாக உனக்கு இருதய சிகிச்சை செய்ய வேண்டும் என்று பைபாஸ் அது செய்தேன். 5 அடைப்புகள் இருந்தது, எல்லாம் 80%. அதுலேயும் தப்புனேன். அதில் தப்பி இருக்கும் பொழுது கோவிட் வந்தது, அதுலேயும் தப்புனேன். பாருங்க, கர்த்தருடைய சித்தம் என்னை உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த கிளிப் மூலமாக நீங்கள் அநேக காரியங்களை அறிந்திருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கே நான் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறேன். நாம் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது தேவ ராஜ்யத்தினுடைய மிகுந்த திட்டமாயிருக்கிறது. தமிழிலேயும் சொல்லுவோம் அல்லவா, ஒன்றுபட்டால் இல்லையெனில் நம்மிடை தாழ்வுதான். ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது சபைக்கு மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக உலகளாவிய சபையில் நானும் நீங்களும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். அல்லேலூயா. உலகளாவிய தேவனுடைய சரீரம் மிகவும் பெரியது. ஆனால் நான் இங்கு வந்து பார்க்கும்போது, நான் பல வருஷங்களாக நான் வந்து போகிறேன். இந்த வருஷம் கூடுதலான ஊழியங்களை நான் நேரடியாக செய்யும் பொழுது என் உள்ளத்தில் சில கவலைகள் ஏற்பட்டது. என்னவென்றால், உலகில் தேவனை அறியாத மக்களிடத்திலே பிரிவினைகள் இருக்கலாம், பேதங்கள் இருக்கலாம், குழுக்கள் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட பேதங்களும் பிரிவினைகளும் குழுக்களும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மத்தியிலும் இருக்கிறதே என்பதை இந்த வருடத்தில் தான் நான் அறிந்த பொழுது நிச்சயமாக என் உள்ளம் மிகவும் துயரப்பட்டது. அப்படியானால் நாம் உலகத்திற்கு சத்தியத்தை சொல்ல வேண்டியவர்கள், அப்படி பிரிவினை இருந்தால், அப்படி பேதங்கள் இருந்தால் நாம் எப்படி கிறிஸ்துவின் அன்பை நாம் தெரிவிக்க முடியும் என்ற ஒரு பிரதான கேள்விக்குறி என்னுடைய இருதயத்தை தாக்கியது உண்மை. ஏனென்றால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவரோடொருவர் ஐக்கியமாய் இருந்தால்தான் அதுதான் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா.
அந்த அடையாளத்தை நாம் தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நான் சுவிட்சர்லாண்டில் இருந்து வந்ததுனால நான் ஒரு பெரிய ஆள் என்றோ, இங்கே இருக்கிற வேறு சிலர் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் என்றோ, அல்லது நீங்கள் சிறிய கிராம ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கலாம், அப்படி செய்கிறவர்கள் நீங்கள் தாழ்ந்தவர்கள் என்றோ, அல்லது குறைந்த அளவோடு எண்ணிக்கையோடு இருக்கிறவர்கள் குறைவானவர்கள் என்றோ உங்களை அடையாளப்படுத்த வேண்டாம். நம்முடைய அடையாளம் ஒன்றே ஒன்றுதான். தேவ மகிமையை இழந்தவர்களாய் இருந்த என்னையும் உன்னையும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பிள்ளைகளாக்கினார். அவ்வளவுதான். அது ஒன்று தான் அடையாளம். நான் உங்கள் சகோதரன், அவ்வளவுதான். நீங்கள் சொல்லலாம், என்னுடைய பிரதர் சுவிட்சர்லாண்டில் இருக்கார் சொல்லிக்கலாம். இந்த ரெவரண்டு பிஷப் அதெல்லாம் எனக்கு வேணாம் சார். என்னை ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு ரொம்ப, அவர் இறந்து போயிட்டார், அவர் ரொம்ப வலுப்படுத்தினார். நீங்கள் இவ்வளவு ஊழியம் செய்கிறீர்கள், சிடி போட்டிருக்கிறீங்க, அது செய்கிறீங்க, டெலிவிஷன் மினிஸ்ட்ரி எல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் வாங்க பாஸ்டர், நான் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு. நான் ஜோக்கா சொன்னேன், கொஞ்சம் நான் ஜோவியெல்லாம் பேசுகிறது. அப்போ சொன்னேன், நான் வேணாம், நான் டாக்டர்லாம் எனக்கு வேணாம், நான் பேஷண்ட்டாகவே இருந்து மறித்து போகிறேன். நான் உங்கள் சகோதரன், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. பாஸ்டர் சொல்ல இல்லை டாக்டர்னு சொல்லிட்டார், டாக்டர் இல்லை. நான் உங்கள் சகோதரன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். நான் சென்னை வரும் பொழுது இத்தனை சகோதரர்கள் எனக்கு உண்டு என்று சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அதுதான் அடையாளம், வேற ஒன்றுமே கிடையாது. அதனாலே தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும்படி தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படியான ஒரு அமைப்பு ஏன் இந்த வாய்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் ஃபெய்த் ஏன் உண்டானது என்று சொன்னால், இலங்கையிலும் இந்தியாவிலும் பல விதங்களிலே கிறிஸ்தவ உரிமைகள் தாக்கப்பட்டு கிறிஸ்துவின் ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நிலைமை அதிகரித்து கொண்டே வருகிறது. இப்போ ஒன்று அமெரிக்காவில் எது நடந்தால் அது இந்தியாவில் நடக்குது, இந்தியாவில் நடந்தால் ஸ்ரீலங்காவில் நடக்குது, அது அப்படியே ஐரோப்பாவுக்கு கடத்தப்படுகிறது. 2020 சுவிட்சர்லாண்டிலே ஒரு தனி மனிதன் எழும்பி, தேவனை அறியாத ஒரு தனி மனிதன் எழும்பி, சுவிட்சர்லாண்டில் இருந்த ஒரு போதகர், அவருடைய நண்பர், அந்த நண்பரை மிகவும் கடுமையாக தன்னுடைய வார்த்தைகளினாலே மிகவும் கடுமையாக தாக்கி ஒரு புரட்சியை உண்டு பண்ணினான். ஃபேஸ்புக்கில் மற்றும்படியாக யூடியூப் வழியாக பலவிதமான வார்த்தைகளை, மிகவும் கேவலமான வார்த்தைகளை பேசி அவரை குறித்து மிக கேவலப்படுத்தினான். ஆவிக்குரிய சபைகளை கேவலப்படுத்தினான். பெந்தகோஸ்தே சபைகள் என்று கேவலமாய் பேசினான். அப்பொழுது என்னுடைய மகன்மார் சொன்னார்கள், இவர் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள், எல்லாருமே மௌனம் சாதிக்கிறார்களே, அப்படி நாம் விட்டுவிடக்கூடாது, நாம் ஒரு குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் ஜெபித்து இந்த காரியங்களை நான் சட்டப்படியாக பதிவு செய்து வாய்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் ஃபெய்த், இது உலகளாவிய கிறிஸ்தவர்களின் உரிமை குரல், இது உரிமை குரல். அப்படிதான் எழும்பி நான் அந்த சகோதரனுக்கு உதவி செய்யும் வண்ணமாக, அவருடைய நண்பர் தான், அந்த பாஸ்டருக்கு உதவி செய்யும் வண்ணமாக ஒரு வக்கீலிடத்தில் சென்று அந்த காரியங்களை குறித்து, அவன் ஃபேஸ்புக்கில் எப்படியெல்லாம் சபைகளை தாக்கி பேசினார் என்ற எல்லாத்தையும் நாங்கள் காப்பி பண்ணி எடுத்து நீதிபதி இடத்துல கொடுத்து, நான் அந்த வழக்கு வைத்து நாங்கள் காரியங்களை செய்தோம். 3 மாதம் ஆனது, 6 மாதம் ஆனது, ஒன்றும் பதில் இல்லை. 1 வருஷமானது. அதுக்கு பிறகு தீர்ப்பு வந்தது. இது ஏன்னா சுவிட்சர்லாந்து மனித உரிமைகளை மீறக்கூடாது. ஆகையினால அந்த நாட்டில் அவர்கள் சொன்னார்கள், இது ஒரு மனித உரிமை மீறல் என்று சொல்லி அவருக்குரிய தண்டனையை சுவிஸ் அரசாங்கம் கொடுத்து அந்த போதகரையும் மிக விடுதலை செய்தது. அப்படிதான் இந்த அமைப்பு உருவாகியது. ஆகையினால அந்த காலப்பகுதியிலே எல்லாரும் மௌனமாக இருக்கும் பொழுது இது நாங்கள் ஆயத்தம் பண்ணினோம். கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணினார். என் சகோதரர்களில் ஒருவருக்கு துன்பம் ஏற்படும் போது அது என்னுடைய துன்பம் என்று எண்ணுகிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் மேன்மை. இந்த அமைப்பு எங்கள் நேசத்தை வெளிப்படுத்தும் ஒரு செயல் அமைப்பு. யூதருக்கு விரோதமாக அழகா காலையில் பாஸ்டர் பிரைசன்வர்ஷிப் நடத்திய பொழுது சொன்னார், யூதருக்கு விரோதமாக சட்டம் இயற்றப்பட்ட போது தன் குரல் கொடுத்து போராடுவதற்காக, திறப்பின் வாசலிலே நிற்பதற்காக தன் உயிரையே பணயம் வைத்து தனது செல்வாக்கை பயன்படுத்தி தனது ஜனத்துக்காக போராடுகிற ஒரு எஸ்தர். நம்ம எல்லாருக்கும் அந்த வேதம் தெரியும். எப்படி சொன்னார், நான் செத்தாலும் சாகிறேன், அவ்வளவுதான். இதில் வரும்போது இதில் நாங்கள் காரியங்களை செயல்படுத்தும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அவங்க மொர்தெக்காய் சொன்னது போல, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி ராஜ்ய மேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்.
இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக தேவன் என்னை யுத்தத்தில் காப்பாற்றி, பல விமானத்தின் மரணங்களிலிருந்து காப்பாற்றி, பைபாஸ்ல இருந்து காப்பாற்றி, கோவிட்ல இருந்து காப்பாற்றி என்னை கொண்டு போய் ஒரு நல்ல தேசத்திலே உயர்ந்த இடத்துல வைத்து, நான் அந்த தேசத்திலே ஜூரிக் மாநகரில் இருக்கக்கூடிய இடத்திலே நான் அந்த அரசியல் கட்சியிலே ஒரு தலைவனாக இருக்கும்படியும் என்னை உயர்த்தி பல காரியங்களை செய்து வைத்தால், எனக்காக கர்த்தர் செய்யவில்லை, தம்முடைய ராஜ்யத்துக்காக போராடுவதற்காகத்தான் கர்த்தர் செய்தார். அதை நான் மறந்து போகவில்லை. ஆகையினாலே நானும் நீங்களும் இப்படிப்பட்ட காலத்திலே நாம் சில காரியங்களை தேவனுக்காக செய்ய வேண்டியவர்களாக இருக்கலாம். நானும் சும்மா இருந்திருக்கலாம். இத்தனை டாக்டர்கள் நீங்கள் பிரயாணம் போகக்கூடாது, ரொம்ப காலத்துக்கு கவனமாக இருக்கணும், 1 வருஷத்துக்கு மருந்து குடிக்கணும் எல்லாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து விட்டு வந்து விட்டேன். ஏனென்றால் என்னை பற்றி நான் சிந்திக்கவில்லை, நான் தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தையோடு வாழ்கிறவன். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அந்த சிந்தை வர வேண்டும். எனக்கு சுகமான வாழ்க்கை இருந்தால் போதும் என்று நம்ம தேவனுடைய ஊழியர்கள் ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது. தைரியமாக கர்த்தருக்கு பிரியமாக நாம் எழும்பி பிரகாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் தமது மக்கள் சார்பிலே பரிந்துரைக்க ஒரு குரல் கொடுக்கும்போது, இதில் தமிழ்நாடு கிறிஸ்தவ அமைப்போடு இணைந்து நான் பாஸ்டர் லியோ நெல்சனோடு பேசினேன். இணைந்து நாம் இன்னும் காரியங்களை நான் 22 லாங்குவேஜில் இந்த கிளிப் செய்து வைத்திருக்கிறேன். 22 லாங்குவேஜ், சும்மா தமிழருக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ லாங்குவேஜில். ஏனென்றால் எல்லா விதமான மொழி பேசுகிறவர்கள் மத்தியிலும் இந்த போராட்டம் இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் இந்த காரியத்தை ஒவ்வொரு இடமாக கொண்டு சென்று பிரேக் த சைலன்ஸ் அண்ட் பி த வாய்ஸ், அந்த கிறிஸ்தவனுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். இது ஒரு அகத்தூண்டுதலை உங்களுக்கு ஏற்படுத்துகிறதுக்கு தான் இந்த கூட்டம். அகத்தின் தூண்டுதல் மிக முக்கியமானது. அதனாலே நமக்கு நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு பிரச்சனை வந்தவுடனே ஜெபம் மிக 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் அதுதான், கர்த்தரை நோக்கி பார்க்கிறது தான். ஆனால் ஜெபம் மட்டும் போதாது, திக்கற்றவர்களுடைய நியாயத்துக்காக உன் வாயை திற, அப்படி பைபிள் சொல்லுது. அப்போ யாராவது புறப்படணும் இல்லை, யாராவது ஒருத்தன் எழும்ப வேண்டும் அல்லவா? அப்படி வாயை திறக்கிறது தான் இந்த அமைப்பினுடைய வேலை. இது எமது ஐக்கியம், ஒற்றுமை என்பவைகளை உலகத்திற்கு வெளிப்படுத்தும். ஒரு அவயவம் பாடுபடும் போது அதனுடன் மற்ற அவயவங்களும் இணைந்து உதவுகின்றது போல, அவருக்குத்தானே பிரச்சனை, அவர் சபைக்குத்தானே பிரச்சனை, அவர் ஊழியத்துக்குத்தானே பிரச்சனை, எனக்கு என்ன என்று போவதில்லை. இது இல்லை. அவர்கள் எங்கிருந்தாலும், ஒரு கிராமத்தின் ஒரு இல்லை கோட்டிலே இருந்தாலும், அவர்களோடு 10 பேர் தான் இருக்கிறாங்க என்று சொன்னாலும் அவர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். ஆமென். எஸ், அந்த நோக்கத்தில் தான் நாம் வருகிறோம். ஏன்னா இயேசு சொன்னார், உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். நாம் திடன் கொள்ள வேண்டியவர்கள், நாம் பயந்து போகின்ற கோழைகள் அல்ல. நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே திடன் கொள்ள வேண்டியவர்கள். எங்களுக்குள்ளே மகிமையின் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். நாம் ஏதோ ஒரு விக்கிரகத்தை ஆராதனை செய்கிறவர் அல்ல, மகிமையின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்ம தைரியமாய் போக முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அதிகாரங்களை சந்திப்பீர்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் ராஜாக்களை சந்திப்பீர்கள், என் நாமத்தின் நிமித்தம் சொன்னார் முதலமைச்சர்களை சந்திப்பீர்கள். ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள், எந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்கின்ற ஞானத்தை நான் உனக்கு தந்தருளுவேன். அல்லேலூயா. பயந்து போகக்கூடாதுங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் வெள்ளைக்காரர்களுக்கு மட்டும் ஒரு ஜெப கூட்டம் நடத்துவேன். அநேக அரசியல்வாதிகள், அநேக போலீஸ் பெரியவங்க, ஜட்ஜஸ் எல்லாரும் வந்து என்னோடு கூட முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு அகதியாக போனவனை கர்த்தர் எடுத்து இத்தகைய சூழ்நிலையில் பாவிக்க முடியுமானால், இன்னைக்கு நான் அகதி கிடையாது, மகத்துவமான தேவனுடைய ஊழியக்காரன். இன்னைக்கு எனக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிடுகிறார்கள் பெரிய பெரிய ஹை கிளாஸ் ஜட்ஜஸ், எல்லா விதமான அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து என்னோட கைகோர்த்து நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட பண்ணியிருக்கோம். கர்த்தர் என்னை பாவிக்கமான அதே பிதா தான் உங்கள் பிதா, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆமென். என் பிதா தான் உங்கள் பிதா. ஆகினால நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. நாங்கள் இணைந்து நாங்கள் இலங்கைக்காக, இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இப்போ லண்டனில் ஒரு பெரிய டிபேட் நடக்குது. இங்கே மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. லண்டனில் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்து கொண்டிருக்கு. என்ன தெரியுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிற மாற்ற சொல்கிறோம். பிதாங்கிற வேர்டு பாவிக்க கூடாது. பிதா ஆண்மை. இப்போ எல்ஜிபிடி
என்ன ஆண்மை, ஆண் பெண் எல்லாம் எல்லாம் ஒன்று தான். நீ விரும்பினா நீ ஆணுன்னு சொல்லிக்கலாம், இல்லை நான் பெண் போலவே ஃபீல் பண்ணுறேன்னா நீ பெண்ணாக இருந்து கொள்ளலாம். அதே போல் இவர்கள் கொண்டு வருகிறாங்க. அது ஏன் பிதாவே ஆண்மை எண்ணத்துக்கு ஆண்டவருக்கு, அதனால அதை அகற்ற வேண்டும். ப்ரே அவ ஹெவன்லி ஃபாதர்னு வேணாம், அவ ஹெவன்லி பேரண்ட்ஸ்ன்னு மாற்றணும். என்ன பைத்தியகாரத்தனம் யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் உலகம் போய் கொண்டிருக்கிறது. அவைகளை எல்லாம் அவர்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இயேசுவினுடைய காரியங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அதற்கு எழுந்து நின்று குரல் கொடுக்க நாம் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நேற்று நியூஸ் வந்தது எனக்கு சுவிட்சர்லாந்துல இருந்து. ஒரு ICF என்று சொல்லப்படுகிற ஒரு சபை போதகர் எழும்பி பேசி இருக்கிறார். ஹோமோசெக்சுவாலிட்டி அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் பாவம் என்று சொன்ன உடனே நியூஸ்ல கொண்டு வந்து அவரை மிகவும் கேவலமாக ஊடகங்கள் பேசுகிறது. ஆனால் அதுக்கு பயம் கிடையாது. நாங்கள் உண்மை என்று சொல்லுவோம், உள்ளதை உள்ளதென்று சொல்லுவோம். அல்லேலூயா. ஆகவே அந்த cross-ஐ இன்றைக்கு இல்லாம பண்ணும் பொழுது கர்த்தர் எங்களை கொண்டு போய் வைத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆமென். அன்றைக்கு மிஷனரிகள் அங்கிருந்து இங்கு வந்தார்கள். இன்றைக்கு நாங்க இங்கிருந்து அங்க போய் கிறிஸ்தவத்தை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதனால வேதாகமத்தை வேதமாக சொல்வதற்கும் கர்த்தருக்கென்று எழும்பி தைரியமாய் பேசுவதற்கும் தான் சபை இருக்கிறது. சபைக்கு எது சரி எது பிள்ளைன்னு தெரிய வேணும். ரைட் ஓ லெஃப்ட், நடுவில் ஒன்றும் கிடையாது. பிளாக் ஓ ஒயிட், நடுவில் ஒன்றுமே கிடையாது. உள்ளதை உள்ளதென்று சொல்லு, இல்லதை இல்லதென்று சொல்லு. அப்படி சொல்லும் பொழுது நாம் நிச்சயமாக தேவனால் பயன்படுத்தப்படுவோம். சன்பல்லாத்துக்களும் தொபியாக்களும் இருக்கத்தான் செய்வார்கள். பாஸ்டர் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் பண்ண முடியாது. சன்பல்லாத்துக்களும் தொபியாக்களும் இருந்து நமக்கு விரோதமாக வேலை செய்து நம்மை கவிழ்த்து தீமை சொல்லி, நான் இந்த சின்ன உடனே ஒரு கால் வந்துச்சு, தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒரு கால். நீங்களா போய் இவரோடையா, என்ன பிரச்சனை, நீங்கள் லியோனெல்சனோட போறீங்க? ஆமாம், நானும் அவரும் பேசி பல காரியங்களை திட்டம் பண்ணி அப்படி செய்ய போகிறோம் அப்படி என்று சொன்னேன். பல காரியங்களை சொன்னார்கள். அதுதான் சன்பல்லாத்துக்களும் ஒரு தேவன் வைத்திருக்கின்ற ஒரு காரியத்தை தடை செய்வதற்காக இன்றைக்கு அநேகர் எழும்புவார்கள். அதே வேளையில் அந்த சன்பல்லாத் தொபியாவுடன் இணைந்து நின்ற நொவதியால் போன்ற தீர்க்கதரிசிகளும் இருப்பார்கள். ரைட். எலியாசிப் போன்றவர்களும் இருப்பார்கள். அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தொபியாவோடு சம்பந்தம் கலக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். நாங்கள் தொபியாக்களையும் சன்பல்லாத்துக்களையும் நொவியாக்களையும் பார்க்கிறவர்கள் அல்ல, நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து போகிறவர்கள். அல்லேலூயா. அன்னைக்கு நான் ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார், கர்த்தரின் சத்தம் கேட்டவன். இன்றைக்கு சத்தத்தை குறித்து அருமையான போதகர் அழகா பிரசங்கம் பண்ணாரு. அந்த சத்தத்தை கேட்டு நீ வா, உன்னை நான் கொண்டு வந்தது இந்த சுவிட்சர்லாந்து அனுபவிக்கிறதுக்கு அல்ல, என்னுடைய ஜனத்திற்காக நீ செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று என்று நான் தேவ சத்தம் கேட்டு நாம் புறப்பட்டு வந்த பொழுது, விசுவாச மக்களிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்ன பேசுறீங்க, முட்டாள்தனமா பேசுறீங்க, இது என்ன இலங்கையா இந்தியாவா? ஒரு கூடாரத்தை போட்டு விட்டு அதற்குள்ளே இருந்து ஏதோ கஞ்சியை குடித்து கொண்டு ஊழியம் செய்வதற்கு இது சுவிட்சர்லாந்து. இங்கே நீ யாரா இருந்தாலும் டாக்ஸ் கட்டணும், நீ யாரா இருந்தாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டணும், பலவிதமான ஒழுங்குகள் இருக்கிறது. அப்படிதான் சில விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் கூட நம்மளை மட்டம் தட்டுவார்கள். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை போட்டார், கேட்டுக்கொள்ளுங்க, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கர்த்தராய் இருக்கிறவர் தான் சுவிட்சர்லாண்டுக்கும் கர்த்தராய் இருக்கிறார். அவர் அழைத்தது தெளிவென்றால், அவர்களின் குரல் கேட்டது தெளிவுனா, எனக்கு பயம் இல்லை என்று காலடி வைத்து 32 வருஷங்கள் தேவன் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் மதுரையில் ஒரு ஆலயத்தை கட்டினோம். அந்த நேரத்தில் மறைந்த உங்கள் முதல்வர் ஜெயலலிதாவின் பீரியட், அந்த பீரியடில் ஒரு காலம் இருந்தது, மத தடை சட்டம் இருந்தது. அந்த பீரியடில் தான் நாங்கள் மதுரையில் ஒரு ஆலயத்தை கட்டி, நாங்கள் எந்த 5% லஞ்சம் கொடுக்கல, எல்லாமே அழகாக நடந்து ஆலயத்தின் திறப்பு விழாவை நாங்கள் வைத்தோம். மிக சிறப்பாக நாங்கள் செய்தோம். எந்த தடையுமே வரல, பயப்படவே இல்லை. அந்த காரியங்களை செய்தோம். அந்த காணியை கொடுத்த ஒரு உயர் அதிகாரி, அவர் அன்னைக்கு ஆலய திறப்பு விழாவில் பேசுகிறார். பேசும்பொழுது சொல்ல, என்னுடைய பாட்டனாருடைய இந்த காணியிலே ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருப்பது எனக்கு எத்தனையோ மகிழ்ச்சின்னு சொன்னார். சட்டங்களுக்கும் மனித மிரட்டல்களுக்கும் பயப்படுகிறது அல்ல எங்க வேலை. உங்கள் சரீரங்களை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள். உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லவர் ஒருவர் தான், அவருக்கு மட்டும்தான் பயம்,
வேற எவனுக்குமே பயம் கிடையாது. அவரு இப்படி நீ இந்த ஃபுட்பால் கிரவுண்டில் பார்த்துறீங்களா? ஃபுட்பால் பார்க்குறதுக்கு நிறைய பேர் பணம் கொடுத்து போவாங்க, போய் அவங்க அடிச்சிட்டு இருப்பான். ஆனால் இந்த 50 ரூபா டிக்கெட் வாங்கி அதை பார்த்துக்கிட்டு இருக்கவே, சார் இப்படி அடிச்சிருக்கலாம், அப்படி அடிச்சிருக்கலாம், இப்படி ஓடி அப்படி ஓடி இப்படி அடிச்சிருக்கலாம். அவன் வருஷந்தோறும் அவன் பார்வையாளராக இருந்து பலவிதமான கமெண்ட்ஸ் அடிக்கிறானே தவிர ஒரு நாள் கிரவுண்டில் இறங்கலை. நாங்கள் கமெண்ட்ஸ் அடிக்கலை, நானும் லியோவும் கிரவுண்டில் இறங்கியிருக்கோம். நோ கமெண்ட். நாங்கள் செய்து காட்டுறோம். சொந்த சகோதரர் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி, கிளியே செம்மை மறந்தாரடி, கிளியே அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி. உங்க ஊர்ல எழுதுனா நான் 38 வருஷம் ஆனா நான் தமிழ் மறக்கல. 6 மாசம் லண்டனுக்கு போய் நாளோட நீங்க பேசி பாருங்க. எஸ் யூ ஸ்பீக் ஸ்டில் தமிழ். அந்த தமிழ் சென்னையில் தமிழ். நான் தமிழனா தான் பிறந்தேன், தமிழனா தான் வாழ்றேன், தமிழனா தான் மறிப்பேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த என் தாய்மொழி தமிழ். அதை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். எங்கள் பிள்ளைகளையும் தமிழ் பேசுகிறாங்க. சரி, ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பயப்படுகிறவர்கள் அல்ல. இலங்கையில் அப்படி தான் சாதித்தோம். இந்த ராஜபக்ச அரசாங்கத்தை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் அங்கே ஒரு சபையை கட்டி போன பொழுது என்னை கூப்பிட்டு ஓப்பனிங் அடுத்த நாள் முதல் நாள் கூப்பிட்டு என்னை மிரட்டுறான். சிங்கள அதிகாரம், நான் சிங்களவும் பேசுவேன், சிங்கள அதிகாரம், உனக்கு எப்படி உரிமை? இது உள்ள ஆலயம் கட்டி இருக்கிறாய், 100 பேர் உட்காருகிற ஹால் கட்டி இருக்கிற, இது பௌத்த நாடு அப்படிதான் சொல்றான். என்னோட இது பௌத்த நாடு எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அமைதியா நான் ஜோமன்ட்டே கேட்டுட்டு இருந்து, நீ பேசி முடிச்சிட்டியா? ஆமா. நான் சொல்றேன், நீ என்னதான் சொன்னாலும் நான் இலங்கை தேசத்தில் பிறந்தவன், எனக்கு இலங்கை உரிமை இருக்கிறது, குடி உரிமை இருக்கிறது, அதற்கான உரிமை இருக்கிறது. நான் 38 வருஷம் வெளியில இருக்கிறவன், இவ்வளவு உள்ளவன், நான் எதையும் கொண்டு வந்து செய்யலாம். நாங்கள் இங்கு கூடி வரும்பொழுது ஜெபிக்கிறதை நீங்கள் ஒருவருமே தடை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன். எஸ் அப்படின்னு நான் உடனே பாருங்க, அதான் சொன்னாரு, நீ பயப்படாம போ, ராஜாக்கள் முன்னிலையில் நிற்பாய், அந்த நேரம் பேச வேண்டிய வார்த்தைகளை நான் உனக்கு தருவேன். சர்வ வல்லமையில தேவன் என்னோடு இருக்கும்போது, உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கூனி குறுகி நடக்க வேண்டும்? நீங்கள் நிமிர்ந்து நடக்க வேண்டியவர்கள், குறுகி போய் நடக்க வேண்டியவர்கள் அல்ல. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இணைந்து இன்னும் பெரியவைகளை காண்போம். We expect great things. ஜான் மெக்கார்த்தர் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன் உண்டு. அவர் கொரோனா நாட்களில் பலவிதமான காரியங்களை வைராக்கியமாக செய்தார். ஆண்டவருக்காக செய்து அவர் சபையை பூட்டவே இல்லை, ஆராதித்தாங்க. எவ்வளவோ பேர் வந்தாலும் ஆராதித்தாங்க. நாங்களுமே ரெண்டு வாரம் மட்டும்தான் சபை பூட்டினோம். தொடர்ந்து நீங்கள் யார் வர்றீங்களோ வரலையோ, பயந்தவங்க வர வேணாம், நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி தொடர்ந்து ஆராதனை நடத்தினோம். ரைட்? அப்படி அப்போ மெக்கார்த்தரை அந்த அமெரிக்க அரசு பிடித்து அவருக்கு பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னது. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? If they want to tuck me in a jail, I am open to a jail ministry. I have done a lot of other ministries. I haven't had the opportunity to do that one. So bring it on. என்ன நான் இப்படி தான் இருப்பேன், கர்த்தருக்கு வைராக்கியமாக தான் இருப்பேன். என்னை பிடித்து நீ ஜெயிலில் போடுறேன்னா போடு. நான் பலவித ஊழியம் செய்திருக்கிறேன், ஆனால் சிறை ஊழியம் செய்யவில்லை. நான் அதுக்கும் தயாராக இருக்கிறேன். பிடிச்சி போடுறேன்னா போட்டுக்க, நான் எதுக்கும் பயமில்லை என்று சொன்ன. அதுபோல நானும் நீங்களும் தைரியமாக இருக்க வேண்டியவர்கள். ஆகினால இலக்கு ஒன்று தான். TNCCF அதுக்கும் VFCF இலக்கு ஒன்று தான். தேவ ஜனங்களுக்காக, அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க, உதவி செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கும். அதுதான் இலக்கு. ஆகவே நீங்களும் எங்களுடன் இணைந்து கரம் கொடுங்கள். இது உங்களுடைய தனிப்பட்ட தீர்மானம், யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் யுவர் பர்சனல் டிசிஷன். நீங்கள் யோசித்து செய்யுங்க. மேலான விவரங்களை பாஸ்டர் லியோ நெல்சன் அவர்கள் சொல்லுவார்கள். மற்றும்படியாக உங்கள் தேசத்தின் பிதாவாக எண்ணப்படுகின்ற மகாத்மா காந்தி சொன்ன ஒரு கூற்றை நான் வாசித்து முடிக்கிறேன். பல மனிதர்கள், விசேஷமாக அறியாமையில் இருக்கிற மனிதர்கள், நீங்கள் உண்மையை பேசுவதாலும் சரியாக இருப்பதாலும் நீங்களாக இருப்பதாலும் உங்களை தண்டிக்க முயல்கிறார்கள். நீங்கள் சரியானவர் என்றால், அது உங்களுக்கு தெரிந்திருந்தால், உங்கள் மனதில் உள்ள உண்மையை பேசுங்கள்.
நீங்கள் சிறுபான்மையினரில் ஒருவராக இருந்தாலும் அப்போதும் மெய் என்பது மெய்தான். அப்ப அந்த மெய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான் என்பது மெய்யானது. பாஸ்டர் மற்ற காரியங்களை சொல்லுவார். தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. நம்முடைய ஆண்டவர் சரித்திரத்தையே மாற்றியவர். என்ன தலைகளான் என்றாலும் இன்னைக்கும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் தான். அதை மாற்ற முடியாது இல்லையா? சரித்திரத்தை மாற்றிய சர்வ வல்லவரின் பிள்ளைகள் நாம். சரித்திரத்தை மாற்றுவோம் இல்லையா? பேசுறாங்க, உலகத்துல பேசுறான், வரலாற்றை படி, வரலாற்றை படை. பைபிளை நல்லா படி, சரித்திரத்தை படி, எஸ்தரை படி, எஸ்தரா எழும்பு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரால்.